கோவை வஉசி மைதானத்தில் நடைபெற்று வரும் உழவுக்கு உயிரூட்டு, உழவருக்கு வாழ்வூட்டு கண்காட்சியை ஏராளமான விவசாயிகளும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த கண்காட்சியில் அரங்கு அமைத்துள்ள கடக்நாத் கோழி பண்ணையாளர் சாந்தியுடன் நமது செய்தியாளர் மார்ட்டின் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். கோவை வஉசி பூங்கா மைதானத்தில் புதிய தலைமுறை சார்பாக நடத்தப்படும் உழவுக்கு உயிரூட்டு, உழவருக்கு வாழ்வூட்டு என்ற விவசாய கண்காட்சியில் அனைவரையும் கவர்ந்த அரங்கம் இது. கடக்நாத் என்ற கோழி வகையைச் சேர்ந்த இந்த நாட்டுக்கோழியின் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள சாந்தி இதன் சிறப்புகள் என்ன, இது எப்படி அவர் சந்தைப்படுத்துகிறார் என நம்மிடம் விளக்குவதற்காக காத்திருக்கிறார். வணக்கங்க. இப்போ இந்த கடக்நாத் அப்படின்ற கோழி இனம், இதோட மருத்துவ குணம் என்ன, இதன் சிறப்பு என்னன்னு சொல்லுங்க. இந்த மருத்துவ குணம் இதில் என்னென்னா, சளி ப்ராப்ளம் கண்டிப்பாக போயிடுறதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்காங்க. எனக்கு என் பையனுக்கு அந்த கோழியை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு ஒரு முறையோடு இருந்தாங்க. கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கோழியை வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து அதோட கறியும் முட்டையும் முதல்ல கொடுக்க ஆரம்பிக்கணும்னு அப்புறம் கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த சளி ப்ராப்ளம் போயிடுச்சு. இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கணுங்க. இது வந்து சின்ன வயசுலேருந்து அவனுக்கு சளி ப்ராப்ளம் இருந்ததுங்க. இதை கொடுத்தா போதுன்ற மாதிரி இருந்தோம். கொடுத்தாச்சு, நல்லா குணம் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோழி வளர்ப்பில் நீங்கள் ஈடுபடுறதுக்கு என்ன காரணம், இதை எப்படி நீங்கள் சந்தைப்படுத்துறீங்கன்னு சொல்லுங்கள். சந்தைப்படுத்துறீங்கன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க சார். இது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் இன உற்பத்தி பண்ணி வீட்டுக்கே கொண்டு போய் சப்ளை பண்ணணுன்னு ரொம்ப ஆசைங்க எனக்கு. பட் வீடு வீடாக என்னால் போக முடியாது. ஏன்னா நாங்கள் ஹோல் ஃபேமிலியே நாங்கள் இதை செய்கிறோம். வேலைக்கார வச்சு அவங்கள வச்சு இவங்கள வச்சு நாங்கள் செய்கிறது இல்லைங்க. பசங்களை படிக்க வச்சாச்சு. இதை வந்து கிராமத்து மக்கள், மெயினாக கிராமத்து மக்கள் தான் இதை வளர்க்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். இதை பார்த்திங்கன்னா ஹைதராபாத்து, அப்புறம் வேறு சில கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பண்ணையிலேயே எங்ககிட்ட கேட்டு வாங்கி அதை கிராமத்து மக்கள் 2 கொடுக்குறாங்களாம். அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம ஊரில் நம்ம மக்கள் எவ்வளோ பேர் வியாதியாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க, பணம் செலவு பண்ண முடியாது ஒரு ஆளுங்க இருக்காங்க, பஸ் ஃபேர் கொடுத்து வந்து இந்த கோழியை வாங்கிட்டு போக முடியாது. அதனால் வேண்டி நான் என்ன பண்ணுறேன், சீப் அண்ட் பெஸ்ட் ட்ரெயினில் ஏறுவாங்க. என்னோட இதில் டிக்கெட்டை போட்டுட்டு ஒரு ஃபேர் அவங்கக்கிட்ட வாங்கிடுவோம். நாங்களே புக் பண்ணி இதை ஐசிபி போட்டுக்குவோங்க. அப்படி இல்லாட்டி எஸ்எல்ஆரில் போட்டு புக் பண்ணி கூடவே நான் போவேங்க. உயிரோடு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். சித்த மருத்துவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த நாட்டுக்கோழி கடக்நாத் என்ற நாட்டுக்கோழி இனத்திற்கு சில உடல் உபாதைகள் மற்றும் நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஜே மார்ட்டின்.